ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிப்பியில் வாழைக்கருவாடு வதக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 6 துண்டு வாழைக்கருவாடு நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான ஆயில். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது நல்லா காயட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருவாடை இதில் ஆட் பண்ணிடுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருவாடு அடியில் ஒட்டும். இது 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இதை வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை மேலே போட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு இந்த கருவாடெல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை மேலே மூடின மாதிரி வச்சுருங்க. இப்போ இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 4 நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம். 4 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடுவோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. உள்ள கருவாடுலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ இதை நல்லா 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க. இது 2 நிமிஷம் நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டாச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது வாழைக்கருவாடு வதக்கல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.